2026ல் ஏஐ வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா கோட்ஸுமே ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதுனால ஜூனியர் டெவலப்பர்ஸுக்கு எல்லாம் ஜாப் க்ளோஸா? இதுக்கப்புறம் ஜூனியர் டெவலப்பர்ஸுக்கு ஓப்பனிங்ஸே இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஜூனியர் டெவலப்பர்ஸுக்கான ரோல் சேஞ்ச் ஆகும். 2026 ஜாப் மார்க்கெட் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டெவலப்பர் காப்பி பேஸ்ட் பண்ணுறதை விட அவனால் அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண முடியுது, எப்படி அவன் அப்ரோச் பண்ணுறான் அப்படின்றது தான் எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2026ல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். 2025ல் எல்லோரும் ரொம்ப லேர்ன் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைத்தான், அண்ட் தென் HTML, CSS, அண்ட் தென் JavaScript. இதெல்லாமே பிகினர்ஸ் 2025ல் அதிகமாக லேர்ன் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதே இயரில் ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ண அதிகமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எது அப்படின்னா, JavaScript, அண்ட் தென் HTML, அண்ட் தென் SQL. 2026ல் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் நம்ம படித்தா நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆர்டர் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பைத்தான். 2026ல் கிங் அப்படின்னா பைத்தான் தான். ஏன் அப்படின்னா ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இது எல்லா ஃபீல்டுலேயும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் இது ரொம்ப சிம்பிள் சின்டாக்ஸ், பிகினருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் தென் இதோட கம்யூனிட்டி சப்போர்ட்டும் ரொம்ப வேர்ல்டு வைட் லார்ஜ். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபர்டு சாய்ஸ் பைத்தான் படிங்க. செகண்ட் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தோன்னா JavaScript அண்ட் TypeScript. இப்போ எல்லோருமே வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய டெவலப் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதோட இன்ட்ராக்டிவ்னஸாக இருக்கட்டும், இல்லை பேக்கெண்டில் சம் கோடிங் லாஜிக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே JavaScriptஆல் பண்ண முடியும். அதனால JavaScriptக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்து TypeScript. JavaScriptோட ஒரு சூப்பர் செட் தான் TypeScript. TypeScriptல நம்ம JavaScript கோட்ஸ் தான் இருக்கும், அண்ட் தென் ப்ளஸ் சேஃப்டி மெஷர்ஸும் இருக்கும். அவ்வளோதான் TypeScript. நம்ம டைப் டினோட் பண்ணுவோம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஜாவா அண்ட் C#. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வேணால் JavaScript பாப்புலராக இருக்கலாம். ஆனால் பேங்க்ஸ், கவர்மெண்ட் சிஸ்டம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரொபஸ்டான சிஸ்டம்ஸ் வேண்டுமோ அங்கே ஜாவா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஜாவா ஒரு ரொபஸ்டான லாங்குவேஜ். என்டர்பிரைஸ் லெவல் APIs எல்லாமே ஜாவாவில் தான் ரைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் C#, மைக்ரோசாஃப்ட் ஈகோ சிஸ்டம், அண்ட் தென் அசூர் க்ளவுட், யூனிட்டி கேம் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே C# தான். ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது SQL. இது ரொம்ப அண்டர் ரேட்டடான ஸ்கில், பட் இது ரொம்ப முக்கியம். ஏன் SQL ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம டெவலப் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூசர்ஸோட டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண போகுது. அதே டேட்டாஸை தான் நம்ம யூசருக்கு திருப்பி கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கிறப்போ SQL படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேட்டாஸ் இல்லாமல் ஆப்பே இல்லை. நீங்கள் பைத்தான் அண்ட் JavaScript படிச்சுட்டு SQL லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறிடுவீங்க. லிஸ்ட் 5 போனஸ் லாங்குவேஜஸ். ஃபர்ஸ்ட் Go லாங்குவேஜ் இருக்குது. இந்த Go லாங்குவேஜ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் எதனா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த Go லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ரஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அண்ட் IoT டிவைசஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இது எங்கெங்கெல்லாம் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாக் செயின், கேம் டெவலப்மெண்ட் அண்ட் CLI டூல்ஸில் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா ஷிஃப்ட். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, iOS ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த லாங்குவேஜ் Kotlin. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ்லாம் பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து படிங்க. இப்போது ஜாப் மார்க்கெட் ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பருக்கான ஓப்பனிங்ஸ் தான் இது. மினிமம் 6 to 10 LPSக்கான ஓப்பனிங். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0. ஒரு ஃப்ரெஷராக எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது பாருங்கள், தௌசண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், அண்ட் தென் சாஃப்ட்வேர் ட்ரெயினி, ஆக மொத்தம் நமக்காக நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. பட் அதுக்கான கேப்பபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான கொஸ்டின். அட் எண்ட் என்னென்னா, ஏஐ ஒரு த்ரெட் இல்லை, ஏஐ ஒரு டூல். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், செஃப் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா,
நம்ம என்ன தான் ஒரு பெரிய செஃப்பாக இருந்தாலும், நம்மக்கிட்ட ஒரு ஷார்ப்பான நைஃப் இருந்தாலும், நமக்கு சமையல் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நைஃப் யூஸ்ஃபுல். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட என்ன தான் பெரிய ஏஐ டூல்ஸ் இருந்தாலும், நமக்கு ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஐ யூஸ்ஃபுல்.